செந்நெறி எந்நெறி நீயறி என்றினல் சீர்வழி செல்மாறி செந்தமிழ் நம்தமிழ் என்பதுணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி பொன்னடி முன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி பூவுலகெங்கும் நிறைந்திடும் அன்னையும் பூவடி பணிகின்றோம். மாறி 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 இதை எடுத்துட்டிங்கன்னா அப்படி பண்ணிடலாம். போகுமா? கலெக்ட் பண்ணா அன்பிற்கிறிய அடியார் பெருமக்களே, எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடியை வணங்கி, இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இது அப்படி இதாயிட்டு அப்படியே இருக்கட்டும், ஜாம் ஆயிடுச்சு. எல்லாம் வல்ல மாரியம்மன் திருவடிகளை வணங்கி இந்த இனிய அரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்த திருக்கோயில் பரம்பரை அறங்காவலர் ஐயா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து நம்மோடு இருக்கின்ற ஆன்மீக பேரவை தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசிம்மம்மா அவர்களுக்கும், திருக்கோயிலுடைய செயல் அலுவலர்கள் அவர்களுக்கும், சிவாச்சாரியர்களுக்கும், திருக்கோயில் அலுவலர்களுக்கும், அடியார்களுக்கும் நம்முடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இந்த ஆடி மாதத்தில் நடக்கின்ற, இந்த மாதம் தான் கரெக்டாக ஆடி மாதம் சொல்லியிருக்கிறேன், ஆடி மாதத்தில் நடக்கின்ற இந்த நம்முடைய வெள்ளிக்கிழமை வகுப்பில் நாம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். வழக்கமாக நம்முடைய வகுப்பு திருவாசகம், பெரிய புராணம். நமக்கு ஆன்மீக பேரனுடைய கொள்கை என்னன்னா, கோயிலுக்கு வந்திருப்பவர்களுக்கு அன்றைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்கணும். இப்போ நம்முடைய ஆடி மாதத்தை முன்னிட்டு நிறைய அன்னையர்கள் நிறைய வந்திருக்காங்க, குழந்தைகள் நிறைய வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை நாம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால தான் நம்ம அபிராமி அந்தாதி எடுக்கிறோம். அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியில் நாம் 55வது மந்திரத்தை பார்க்கலாம். மின்னாயிரம் 55வது மந்திரம். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகமைகள் ஆனந்த வல்லி அறுவரைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே என்று சொல்லுகிறார். அபிராமியை உலகத்து உயிர்கள் நிலையாதொழிந்தாலும் நினைத்தாலும் அவளுக்கு அவர்களால் வேண்டப்படுவது ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாரு பட்டர்? எடுத்த உடனே அபிராமியினுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறார். அம்மையை எதற்காக அபிராமி பட்டர் மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள்னு சொன்னார்னா, அதாவது 1000 மின்னல் போன்ற வடிவம் உடையவள்ங்கிறார். சவுண்டு போதும். 1000 மின்னல் போன்ற வடிவம் உடையவள் என்று சொல்லுகிறார். அதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் சொல்லலாம். ரொம்ப எளிமையான காரணம், அபிராமி பட்டர் யோக நெறியில் இருந்து அம்மையை பார்த்தார். அவர் அமாவாசை நாளையே எந்த நாள்னு சொன்னவர்? பௌர்ணமி என்று சொன்னவர். எதற்காகனா, அந்த அமாவாசை நாளை கூட அவர் அபிராமியினுடைய தரிசனத்தில் இருந்ததுனால அவருக்கு எல்லாமே ஒளிமயமாகத்தான் தெரிஞ்சது. நம்முடைய சமயம் என்ன சொல்லுதுன்னா, சரியை கிரியை வரைக்கும் நமக்கு ஒளி என்பது நாம ஏற்றி பார்க்கிறோம். நாமளே சூடத்தை ஏற்றி அதில் சாமியை பார்க்கிறோம். ஆனால் ஒரு யோக மார்க்கி, ஒரு ஞான மார்க்கி சாமியையே யாரா பார்க்கிறான்? ஒளியா. இவ்வளவுதான் விஷயம். நாம் சூடத்தை ஏற்றி அதில் சாமியை பார்க்கிறோம். ஆனால் ஒரு யோக மார்க்கி, ஞான மார்க்கி சாமியையே என்ன வடிவத்தில் பார்க்கிறான்? ஒளி வடிவத்தில் பார்க்கிறான். அதனால தான் சேக்கிழார் அழகில் சோதியன் என்று சொல்லுகிறார், கற்பனை கடந்த ஜோதி என்று சொல்லுகிறார், திருநாவுக்கரசர் நல்லக விளக்கு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் யோசித்தா பட்டர் ஏன் மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி என்று சொன்னார் என்பது தெரியும். அதாவது அதுல ஒரு மின்னலையே நம்மளால பார்க்க முடியாது, 1000 மின்னல் ஒரு வடிவம் கொண்ட மாதிரி அம்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்து அகமகிழ் ஆனந்தவல்லி, கீழே இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது அங்கேயே இருக்கு. அகமகிழ் ஆனந்தவல்லினா அகத்தே மகிழ்ச்சி என்று வரும்போதே அது எதுவாகிறது? அதாவது யோகமாகிறது. அகத்தில் என்று வரும்போதே யோகமாகி விடுகிறது. நமக்கு ஒரு நெறிமுறை இருக்குது. நம்முடைய வேதத்தில், நம்முடைய ஆகமத்தில் ஒரு நெறிமுறை இருக்கிறது. புற வழிபாடு, அக வழிபாடு, புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு. 4 வழிபாடு தான் நமக்கு நம்முடைய சமயத்தில். புற வழிபாடு என்பது திருக்கோயில் வழிபாடு, அகப்புற வழிபாடு என்பது திருக்கோயில் வழிபாட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம்.
நம்ம கோயிலே சிவாச்சாரியார்கள் சாமிக்கு அலங்காரம் ஆராதனை பண்றாங்க, வேள்வி பண்றதெல்லாம் எதுல வந்துடும்? அகப்புற வழிபாட்டில் வந்துடும். அதனால தான் அகப்புற வழிபாடு செய்வதற்கு முன்பு அந்த சிவாச்சாரியார்கள் சில பயிற்சிகள் செய்வாங்க. அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். என்ன வழிபாடு செஞ்சுட்டு தான் வருவாங்க? அக வழிபாடு செய்துட்டு தான் வருவாங்க. அது பயிற்சிகள் செய்து கொண்டு வருவாங்க. அதையும் கடரும் போது என்ன வழிபாடு வந்துடுது? அக வழிபாடு வந்துடுது. புற வழிபாடு சரியை, அகப்புற வழிபாடு கிரியை, அக வழிபாடு யோகம். ஞானம்ங்கிறது எந்த வழிபாடுன்னா அகமும் கிடையாது, புறமும் கிடையாது, எல்லாமே சிவம். அதை திருநாவுக்கரசர் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றின்னு சொன்னார். அவர்களுக்கு பார்க்கறதெல்லாம் எதா தெரியும்? சிவமாக தெரியும். அதனாலதான் மாணிக்கவாசகர் வானாகி மண்ணாகி என்று பாடினார், பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்று பாடினார். திருநாவுக்கரசர் இருநிலனாய் தீயாகி என்று பாடினார். காரணம் என்னன்னா அவர்களுக்கு காண்பதெல்லாம் எதுவா தெரியும்? எல்லாமே சிவமாக தெரியும். நம்ம வகுப்புல பல முறை பேசியிருக்கிறோம். ஆனால் அது எத்தனை ஆயிரம் முறை வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு சின்ன உதாரணம், சரியை மார்க்கத்தை நிறைவு செய்து, கிரியை மார்க்கத்தை நிறைவு செய்து, யோக மார்க்கத்தை நிறைவு செய்து, யோகத்துக்கும் ஞானத்துக்கும் இடையில இருக்கிறார் தாயுமானவர். தாயுமானவர் தன்னுடைய பாட்டில் சொல்றார், காலையில் எந்திரிச்சு நான் சிவபெருமானுக்கு வைக்க பூ பறிக்க போலான்னு நான் கிளம்பி போனேன். அவருடைய பாடல்ல வருது, சிவனுக்கு பூ வைக்கலாம் என்று பூ பறிக்க போனேன் அப்படிங்கிறார். பூவை பறிப்பதற்கு, மலர்களை பறிப்பதற்கு மலருக்கு பக்கத்தில் போனா மலர் எனக்கு எதாவது தெரியுது? சிவலிங்கமா தெரியுது. நான் அதை பறிச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கிறேன். யாரு? தாயுமானவர். நான் அந்த சிவ மலர் எனக்கு சிவமாக தெரிகிறது, அதை நான் பறித்து கொண்டு என்ன பண்ண போகிறேன் என்று தாயுமானவர் பாடுகிற இடம்தான் எந்த இடம்? ஞான நிலை. அக வழிபாடு, அகப்புற வழிபாடு, எனது புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு எல்லாம் சிவார்ப்பணம். அதாவது சிவப்பிரகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அகமும் புறமும் கடந்த நிலையில் வழிபாடு செய்பவர். இதில் அபிராமி பட்டர் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் சிவார்ப்பணம். அக வழிபாடு புற வழிபாடு எல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறதுனால தான் அகமகிழ் அப்படின்னார். அகம்ங்கிறது யோகம், ஆனந்தம்ங்கிறது ஞானம். எந்த ஒரு யோகியும் ஞானத்தோடு தொடர்பு இல்லாமல் ஒரு யோகி இருக்க மாட்டார். எந்த ஒரு யோகியா இருந்தாலும் அவர் எதோடு தொடர்பில் தான் இருப்பார். அதனால தான் ஞான யோகின்னு சொல்றோம். அதனால தான் ஞானத்தில் யோகம்னு சொல்றோம். வெறுமனே ஒருத்தர் யோகியா என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். இப்போ நாம 10வது வகுப்பு படிக்கிறோம்னா நம்முடைய கவனம் எதுல இருக்கும்? 11ஆம் வகுப்புல இருக்கும். அடுத்து என்ன படிக்கலாம் கேட்கறாங்கல்ல. +2 ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே தொலைக்காட்சிகளில் என்ன வர ஆரம்பிச்சிருது? அடுத்து என்ன படிக்கலாம். அப்போ ஒரு யோகி சும்மா இருப்பாரா? யோகம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஞானம் பார்க்கலான்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அதனாலதான் அகமைகள் ஆனந்தவல்லினார். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆனந்தவல்லியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். பாருங்க, வர்ற ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நமக்கு குழந்தைகள் எல்லாம் பாட போறாங்க. அதுதான் வந்திருக்கிறாங்க. தொண்டர் சீர் பருவார் குருகுலத்திலிருந்து குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். ஆன்மீக பேரவையினுடைய நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கெடுக்கக்கூடியவர்கள். அவங்க இன்றைக்கு பாட போறாங்க. அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னைக்கு நிகழ்ச்சி? நாளை அடுத்து நிகழ்ச்சி. கோயில் சாமி பேர் என்னது? ஆனந்தவல்லி. மாரியம்மன் தான் ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி தான் யாரு? மாரியம்மன். ஆனந்தவல்லி. வள்ளி என்பது அந்த மின்னலையும் பாருங்க, வள்ளியையும் ஒப்பிட்டு பாருங்க. மின்னலும் கொடி தான். மின்னல் என்பது என்னதுதான்? மின்னல் ஒரு கொடி போல தான் இருக்கும். பெரிய பில்லர் மாதிரியா இருக்குது. மின்னல் கொடி மாதிரி தான் வரும். வள்ளிங்கிறது என்னதுதான்? கொடி தான். அது அம்மையினுடைய எதை குறிக்கிறதுனா சிவார்ப்பணம். அம்மையினுடைய நுண்மைத்தன்மையை குறிப்பது. நுண்மைத்தன்மையை குறிப்பது. நோக்கரிய நோக்கே, அந்த நுண்ணுணர்வுக்கு தான் அந்த மின்னல் என்று சொல்லுவது. அருமறைக்கு முன்னாய் நடுயெங்குமாய் முடிவாய். அதற்கு என்ன பொருள்னா, வேதம் முழுவதும் அபிராமியினுடைய தன்மை இருக்கிறது, அருள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை விளக்க ஆரம்பிச்சா புரியாது. வேற ஒரு வரி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தேவாரத்தில் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன். அதை இங்க என்ன சொல்றாருன்னா, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது அபிராமிங்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது மாரியம்மன். அவ்வளவுதான் விஷயம். வேதம் முழுவதும் யார் பரவி இருக்கிறார்? அருள் பரவி இருக்கிறது, அம்மை பரவி இருக்கிறது. வேதம்ங்கிறது ஒரு அருள். அருள் இருக்கிற இடத்துலலாம் சாமி இருக்குமல்ல, அதனாலதான் அவ்வாறு சொன்னார்.
உண்ணாத ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லை. என்ன சொல்லுகிறார்னா, அபிராமியை நாம் நினைக்கிறோம், அபிராமியை நாம் நினைக்கலனாலும் அபிராமிக்கு அதனால் எந்த ஒரு இழப்பும் இல்லை. யாருக்கு தான் நன்மை? இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஆடி மாதம் வந்திருக்கிறோம். ஆடி மாதத்தில் இன்னும் வெள்ளிக்கிழமை இருக்குதா? இதானா? இன்னொரு வெள்ளிக்கிழமை இருக்குது, வரப்போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை தோற வருகிறோம், சாமிக்கு வந்து நம்ம வேண்டிக் கொண்டதையெல்லாம் நிறைவேற்றுறோம். இது எல்லாமே யாருக்கு தான் நன்மை? நமக்கு தான் நன்மை, நமக்கு தான் நன்மை. அதான் அவர் சொல்றாரு, முதல்வி தன்னை உண்ணாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. என்ன பொருள்னா, இந்த அபிராமியை பக்தர்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நன்மை யாருக்கு தான்? பக்தர்களுக்கு தான். யாருக்கு கிடையாது? அம்மைக்கு அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அம்மைக்கு ஒரே ஒரு நன்மை என்ன? இந்த உயிர்கள் ஏதோ கொஞ்சம் கரை சேருதுன்னு ஒரு சந்தோஷப்படும், அவ்வளவுதான், ஒரு மகிழ்ச்சி அடையும். அதை இந்த மந்திரத்தில் பதிவு செய்தார். இந்த மந்திரம் என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் இந்த அம்மை வழிபாட்டில் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கருதி நாம் இந்த வழிபாட்டில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் சொல்றார். அடுத்த மந்திரம் சொல்லுகிறார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்தி உலகுமாய் நின்ற அனைத்தையும் நீங்கி நின்ற நிற்பாள் எந்த நெஞ்சின் உள்ளே. அந்த நெஞ்சின் உள்ளேங்கிறத கவனிக்கணும். நிறைய பேர் இந்த அபிராமி என்றாதிக்கு எங்களை மாதிரி பேசுறவங்களே விட்டுருவாங்க. அந்த நெஞ்சின் உள்ளே, அகமகிழ், இதெல்லாம் என்ன குறிப்பு? அவர் என்ன மார்க்கி? யோக மார்க்கி. அதனால தான் அவர் அதை திரும்ப திரும்ப சொல்றார். நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருளறிவார் அந்த ஆளிலையின் தூய்ன்ற பெம்மானு என் ஐயனுமே. அது அது வந்து ஒரு விரிவான பொருளுடையது, சித்தாந்த பொருளுடையது. நாம் அதை கடந்து போறோம். அம்மையினுடைய பெருமை திருமாலுக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாதுங்கிறார். அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியம். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அரஞ்சையும் உன்னையும் போற்றி. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு. இந்த மந்திரத்தில் அபிராமி அம்மை பேசப்படுகிறாள். ஆனால் அந்த வரலாறு வந்து எந்த சாமியை குறிக்கிறது? காஞ்சி காமாட்சி வரலாறு. இந்த மந்திரத்தில் அபிராமியின் மேல் பாடப்பட்டது. ஆனால் வரலாறு யாருக்குரியது? காஞ்சி காமாட்சிக்குரியது. ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு. காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் இடத்துல வரம் கேட்கிறாங்க. நான் வந்து 32 அறங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அந்த 32 அறங்களுடைய பட்டியலை நாம் எடுத்தால், இன்றைக்கு நாம் எதையெல்லாம் அறம்னு சொல்கிறோமோ அது எல்லாம் அந்த காஞ்சி புராணத்தில் இருக்கிறது. அந்த 32 அறங்கள் எவை என்று கேட்டால், ஆசிரியருக்கு ஆசிரியர், நூல்களுக்கு நூல், உரையாசிரியருக்கு உரையாசிரியர், கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஆனால் எத்தனை அறங்கள் சொல்கிறாங்க? 32 அறங்கள் சொல்கிறாங்க. அந்த 32 அறங்களில் பெரிய வீடு கட்டி கொடுக்குற அறமும் இருக்குது, நம்ம செலவில் கல்யாணம் நடத்துகிற அறமும் இருக்குது, குளத்தில் குளிக்கிறவங்களுக்கு அரப்புத்தூள் வாங்கி கொடுக்கறதும் இருக்கு, வெற்றிலை போடுபவர்களுக்கு என்ன கொடுப்பதும் இருக்கிறது. குழந்தைகள் அப்படிதான் இருக்க விடுங்க. வெற்றிலை போடுபவர்களுக்கு என்ன கொடுக்கறதும் இருக்குது. ஆமா, அவங்க வயசுல நம்ம கோயிலுக்கு வரல, அதை மறந்துடக்கூடாது. அப்படிதானே டீச்சர்? வெற்றிலை போடுபவர்களுக்கு என்ன கொடுப்பதும் அறமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சுண்ணாம்பு கொடுப்பதும் அறமாக சொல்லப்பட்டிருக்கு. கிராமங்களில் சொல்றாங்கல்ல, ஒரு வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தர மாட்டான்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் அதை எதை அறிவிச்சாங்க? அறமாக அறிவித்தார். ஐயன் அம்மை வந்து அந்த இன்னொரு இடத்துல வரும்ல, தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமா அப்படின்னு ஒரு இடத்துல வரும். ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு, இறைவனிடத்துல நாம் 32 அறங்களை செய்ய வேண்டும், நீங்க எனக்கு அதற்கான முதலீடு கொடுங்கன்னு கேட்கும்போது, இந்த உலகம் முழுவதற்கும் பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமான் என்ன சொல்லணும்? உமையே, நீ என்னில் ஒரு பாதியாக இருக்கிறாய், நீ என்ன வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது என்ன சொல்லியிருக்கலாம்? நிறைய கொடுத்துருக்கலாம். எவ்வளவுதான் கொடுத்தாராம்? 2 நாளி நெல்லு தான் கொடுத்தாராம். அப்படின்னா சிவபெருமான் வந்து சிக்கனமா இருக்கிறாரா? அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஒரு தர்மத்தை சொல்ல வர்றார். என்ன தர்மம்னா, இப்போ குடும்பங்கள்ல வந்து எல்லா வீட்லையும் வந்து வீட்டில் கணவர் வந்து மனைவி கேட்ட உடனே லட்ச லட்சமா அள்ளி கொடுக்க எல்லா குடும்பத்தாலையும் முடியாது, எல்லாராலையும் முடியாது. கணவர் செல்வந்தரா இருந்தா அள்ளி கொடுப்பாரு, செல்வந்தரா இல்லைன்னா கிள்ளி தான் கொடுக்க முடியும், அள்ளி கொடுக்க முடியாது. அவர் சிவபெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா, குறைந்த பொருள் கிடைத்தால் கூட என்ன செய்யணும்? அதை பெருக்குகின்ற திறமை ஒரு பெண்ணுக்கு வர வேண்டும்ங்கிறத நம்ம கிட்ட சொன்னா கோவப்பட்டுருவோம். அவர் ஒய்ஃப் கிட்ட சொன்னார், அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? நம்மகிட்ட சொன்னா டென்ஷன் ஆகிருவோம். யார் மூலமா சொன்னாரு? அவருடைய மனைவி மூலமாக, காமாட்சி மூலமாக அந்த தர்மத்தை நிலைநாட்டினார்.
திருவள்ளுவர் சொன்னாரு, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ஒரு அழகான திருக்குறள். இன்றைக்கு நம்முடைய அன்றாட செலவுகள் எல்லாம் பெருகி போச்சுது. இப்போ நிறைய எங்கள் குடும்பங்கள்லாம் நான் நிறைய கல்யாணங்களில் நிறைய விஷயங்கள் சந்திக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு அந்த மாப்பிள்ளை வேண்டாங்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 2.5 லட்ச ரூபா சம்பளம், அவனுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். 4.5 லட்ச ரூபாய் வச்சு எப்படி வாழ்றதுன்னு கேட்குது. யாரு? அந்த பொண்ணு கேட்குது. 4.5 லட்சம் ரூபாய் வச்சு எப்படி ஒரு மாதம் செலவழிக்கிறதுன்னு கேட்குறது. முடியாது அப்படின்னு வந்துட்டாங்க. முடியாது. செல்போனே 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும். அவங்க செல்போனே 1.5 லட்ச ரூபாய்க்கு வேணும். அப்ப இந்த வாழ்க்கை முறையை கண்டிக்கிறார். இன்றைய வாழ்க்கை முறை, நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா நிம்மதியா இருந்த மாதிரி நம்ம இல்லை, நம்ம பாட்டி நிம்மதியா இருந்த மாதிரி நம்ம இல்லை, நம்ம அப்பா அம்மா நிம்மதியா இருந்த மாதிரி நாம இல்லை. என்னுடைய தந்தையார் அவருடைய 25 ஏக்கர் விவசாய நிலங்களை நல்லா தெம்பா இருக்கும்போதே எல்லாருக்கும் எழுதி கொடுத்தாரு. எங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாரு. எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, கரண்ட் வந்தால் தான் ஆரம்பிக்க முடியுமா, வெயிட் பண்ணணும். ஜென்செட் போடுறாங்களான்னு பார்ப்போம். போடுறாங்க. அப்ப எங்க உறவினர் சொன்னாங்க, இதையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க எங்க அப்பா கிட்ட. அவர் ஒரு விவசாய அனுபவத்தில் உள்ளவர். பூஜை நடக்கிற நேரம், அப்படிதான் டீச்சர், பூஜை நடக்க போகுது. புஸ்தகம் ஆமா வர்றேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, எங்க ஏரியாவில் உள்ள ஒரு வழக்கத்தை சொன்னார். எங்க ஏரியாவில் வருமானம் இல்லைன்னா வடசேரின்னு ஒரு சந்தை இருக்குது நாகர்கோயில்ல. நமக்கு பெரிய சந்தை எது? ஒட்டன் சத்திரம். அங்க எது? வடசேரி. வருமானம் இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, வடசேரி சந்தைக்குள்ள போய் அந்த இலை வாழைக்காய் வியாபாரிகள்கிட்ட ஒரு 10 வாழைத்தார் கொடுங்க, நான் வித்துட்டு தர்றேன், நீங்க ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஒரு 10 வாழை இலை கட்டு கொடுங்க, வித்துடுறேன், பிறகு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தபடி எனக்கு பணம் கொடுங்க. அவர் சொல்றாரு, வாழை இலை விற்காது பிழைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சார். அவர் பேர்ல ஒரு பைசா கூட அவர் வைக்கல. என்ன அவருக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுன்னு பார்க்கணும். அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, நம்முடைய முன்னோர்கள் 3 விஷயங்கள் அல்லாமல் 4வது விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உணவு, உடை, இருப்பிடம். அவ்வளவுதான். என்ன சொன்ன, உளவியல் அல்லது வாழ்வியல்ல பேசிக் நீட்ஸ் ஆஃப் மேன், மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவை. ஆனா இன்றைக்கு அடிப்படை தேவைன்னா செல்போன்ல இருந்து லிஸ்ட் போடணும். செல்போன், டிவி, அது செல்போன் சார்ஜர், பிறகு என்னது இன்ஸ்டாகிராம், பிறகு யூடியூப், வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா அது 100கணக்காக வந்துடும். அடிப்படை தேவைகள், காரு, 2 வீலரு, 4 வீலரு, ஆளுக்கு ஒரு காரு உண்டா இல்லையா? அதனால தான் இந்த பாடத்தை இந்த உலகத்துக்கு சிவபெருமான் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பிரபஞ்சத்துக்கே தலைவனாக இருக்கிற அவனுக்கு பேரே செல்வன். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. சிவபெருமானுக்கே பேரு செல்வன், அருட்செல்வன். அவர் மனைவி எனக்கு செலவுக்கு பணம் கேட்டதுக்கு எவ்வளவு கொடுத்தாராம்? 2 நாளி நெல். அதை வச்சு 32 அறங்களை எப்படி செய்வதுன்னு அவர் சொல்லியும் கொடுக்கல. இந்த அம்மை என்ன செய்தாலும் காமாட்சி அதை விவசாயிகளிடத்தில் கொடுத்து முதல்ல என்ன செய்தாலும் விதை நெல்லாம் பயன்படுத்தினாலும். வட்டிக்கு விடுறதுன்னு வச்சுடுங்களேன், நம்ம ஊரில் சொல்றதா இருந்தா சமைச்சு சாப்பிடல, அதில் தான் விவரம். அம்மை என்ன பண்ணல, எல்லா உயிர்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு 100 கிராம் சமைச்சு சாப்பிடுதுன்னு சொல்லலை. விதை நெல்லாக்கி அதை பெருக்கி, பெருக்கிறதுக்கு மேல மேலும் மேலும் பெருக்கி என்ன ஆயிட்டாங்களா? எத்தனை அறங்களை செய்தாங்களா? 32 அறங்களை செய்தாங்க. ஐயன் அளந்தபடி 2 நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்ய போட்டு 2 நாளி நெல்லுல அண்டத்தையே அம்மை வாழ வைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அம்மைக்கு ஒரு ஜோதி டிவியில சொன்னாங்க, அம்மைக்கு நாம் ஏன் வளைகாப்பு நடத்துறோம்னா, அண்டத்து உயிர்கள் எல்லாம் யாருக்குள்ள, அதுதான் வளைகாப்பு. அதற்காக வளையல், ஆடிப்பூரம் வளையல் ஏன் அணிவிக்கிறாங்கன்னா அதான் காரணம். எல்லா உயிர்களும் அம்மையினுடைய 32 அறங்களுக்குள் அடங்கி இருக்குது. மாரியம்மனுக்குள் சர்வமும் அடக்கம். எல்லாமே யாருக்குள் ஒடுங்குகிறது? மாரியம்மனுக்குள் ஒடுங்கி இருக்கிறதுங்கிறது தான் வளையல், ஆடிப்பூரம் வளையல் காப்பு அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் பேசினார், சைவ அறிஞர். நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்சையும் உன்னையும் போற்றி. அடுத்து என்ன சொல்றாருன்னா, அம்மையே உன்னையும் புகழ்ந்துட்டு நான் எல்லாரையும் புகழ மாட்டேன்னு சொல்றேன். நாம இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டோம்,
அதற்கு பிறகு நாம் சாமியை புகழ்றது அல்லாமல் வேறு எல்லாரையும் புகழ்ற வேலைக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் நெய்யும் இயம்ப வைத்தாய். ஒரு சராசரி மனிதனா இப்போ என்னதான் ஒரு சமயம் பேசுகிறவராக இருந்தாலும், இப்போ நான் சமயம் பேசுகிறேங்கிறதுக்காக பஸ்ஸில் சும்மா டிக்கெட் தருவாங்களா? நான் சமயம் பேசுகிறோங்கிறதுக்காக ஹோட்டலில் சும்மா சாப்பாடு தருவாங்களா? அப்போ என்னுடைய தேவைக்காக நான் யாரை புகழ ஆரம்பிக்கிறேன்? மற்றவர்களை புகழ ஆரம்பிக்கிறேன். அது அவர் சொல்கிறார், என்னுடைய தேவைக்காக நான் தமிழ் மாலைகளை பாட வேண்டியது வருது, பொய்யையும் சொல்ல வேண்டியது இருக்குது, சில நேரங்களில் எதையும் சொல்ல வேண்டியது வருது, உண்மையும் சொல்ல வேண்டியது வருது. இப்படி ஒரு நிலைமையை எனக்கு வச்சிருக்கிறேன்னு கேட்குறேன். அவருக்கு வைக்கல, யாருக்கு வச்சிருக்கிறாரு? நம்மை போன்றவர்களுக்கு அது இருக்கிறது. நம்மை போன்ற மனிதர்கள் மாரியம்மனுடைய அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் வரைக்கும் நம்ம மாரியம்மனையும் நம்புகிறோம், மனிதனையும் நம்புகிறோம். ஆனால் அபிராமி பட்டர் யாரை மட்டும்தான் நம்பினாரு? அபிராமியை மட்டும். அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நாம் முழுவதுமாக அந்த தெய்வத்தினுடைய பாதுகாப்புக்கு அண்டர் கேர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அண்டர் கேரில் வந்துடுறோம். அப்போ இப்படி நம்ம யாரையும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மதிய உணவு சாப்பிட்ற நேரம் எந்த ஊர், ஒரு மதிய உணவு நேரத்தில் அவருக்கு பசி, சரியான பசி. திருக்கச்சூருங்கிற ஊரில் இருக்கிறார். நம்மளாக இருந்தால் நமக்கு யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களான்னு நம்ம எதிர்பார்ப்போம். அங்கே போய் 2 பொய்யை சொல்லுவோம். சார், நீங்கள் உங்கள் கடை சூப்பராக இருக்குது, நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது உங்கள் பேரை சொல்லி இந்த கடை இந்த ஏரியாவில் 60 கிலோமீட்டரில் இவனை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ரீலை விடுவோம். ஆனால் அவருக்கு சுந்தரருக்கு யார் சாப்பாடு கொண்டு வந்தா? அப்போ அவர் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விஷயம். அவர் போய் இன்னொருத்தனை தேவையில்லாமல் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு இடத்துக்கு யாத்திரை போகிறோம், போகிற இடத்துல உணவு கிடைக்கல அப்படின்னா நமக்கு சிவபெருமான் உணவு கொண்டு வருவாரா? கொண்டு வருகின்ற அளவிற்கு நாம் இன்னும் என்ன செய்யவில்லை. நம்மை குறை நம்ம மேலே தான், யார் மேலே கிடையாது. இறைவன் மேலேயோ மாரியம்மன் மேலேயோ கிடையாது. குறை யார் மேலே தான்? நம்ம தான். அப்போ நாம் பொய்யையும் மெய்யையும் யார்கிட்ட சொல்ல வேண்டியது வருது? நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும்போது நிறைய பொது நிகழ்ச்சி சார்ந்த மேடைகளில் நாங்கள் இந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனி பண்ணுவோம். அவங்கள அறிமுகப்படுத்துறது அதெல்லாம். அப்போ நான் முடிச்சுட்டு வந்தோன்னே எங்கள் வாத்தியார்கள் சொல்லுவாங்க, இப்படியே பொய் சொல்லி எத்தனை நாள் வாழ போகிற ஜெய்சிங், கோயிலில் போனால் சாமியை புகழ்றா, இங்கே வந்தால் மனசு தொழில் என்ன பண்ண முடியும்? நாங்கள் அதை செய்து தான், தொழில் தர்மம் செய்கிறோம். ஆனால் தொழில் தர்மத்துக்காண்டியாவது பயந்து செய்தோம்ல, அதுக்கும் பயப்படாத ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். இப்போ திருநாவுக்கரசரை சிவபெருமானை தவிர யாரையும் கும்பிட மாட்டேங்கிறார். பல்லவ மன்னன் அவரை அழைத்து விடுறான். பல்லவ மன்னன் அவரை அழைக்கும் போது அவர் என்ன பாடுறார்? நாமார்க்கும் குடி அல்லோ, நான் யாருக்கும் குடிமகன் அல்ல, நான் எந்த நாட்டிலே ரேஷன் கார்டும் வாங்கலை, ஆதார் அட்டையும் வாங்கலை, நாமார்க்கும் குடி அல்லோம் நமனை அஞ்சோ. அவன் சொல்றான், பல்லவ மன்னன் மோசமான, யமனுக்கே பயப்பட மாட்டேன், பிறகு பல்லவ மன்னனுக்கு ஏன் பயப்பட போறேன் அப்படின்னாரு. அந்த இடத்திற்கு வரும்போது ஒரு உயிர் என்ன வார்த்தையை சொல்லும்? நான் இனி யாரை புகழ்வதில்லை, மனிதர்களை புகழ்வது இல்லை. அதுதான் அவர் சொன்னார். என்னை புகழ வைத்தாய்னு சொன்னார். அவர் புகழ்ந்தார் என்று பொருள் அல்ல. அப்படி புகழ்கிற நிலை உனக்கு இருக்கிறது என்றால் நீ இன்னும் சமயத்துறையில் எங்க வரல, மேல வரவில்லை என்று பொருள். அதுதான் அடுத்த மந்திரத்துக்கு வருவோம். அடுத்த மந்திரத்தில் சொல்றார், அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுகை தையலல்லால் தகைசேர் நயன. இந்த மந்திரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அபிராமியை தாமரையாகவே சொல்லுவார். உரை படிக்கிறேன் பாருங்க. செந்தாமலை மலரிலும் என் உள்ள தாமரையில். 3 மந்திரம் தான் பார்த்தோம். 3 மந்திரத்திலேயே அம்மை எங்க இருக்கிறதா சொல்றாரு. இதுதான் அந்த கற்றுக்கொள்ளுகின்ற ரகசியம். அதனால தான் அபிராமி பட்டர் சரியை மார்க்கி அல்ல, கிரியை மார்க்கி அல்ல, யோகத்தில் இருந்து கொண்டு ஞானத்தில் நின்றவர். அதனால் அவர் எதை அதிகமாக பாடுவார்? யோகத்தை, அகத்தை அதிகமாக பாடுவார். செந்தாமரை மலரினும் என் தம்பி வாங்க உட்காருங்கடா, ஏன் நிற்கிற போயிட்டாங்க. செந்தாமரை மலரினும் என் உள்ளத்தா. ஒரு தடவை நான் இந்த சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது 5-6 பசங்க சேர்ந்து பயங்கர டார்ச்சர். இவனெல்லாம் நல்ல பசங்களாக இருக்காங்க, எந்த ஊரும் தெரியல, நல்ல பசங்க, அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கானுவ. பயங்கர டார்ச்சர், யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. நான் சொன்னேன், எல்லாரும் இங்கே வா, தமிழ் புத்தகத்தில் கடவுள் வாழ்த்து சொல்லுனேன். இனி உங்களை பார்க்கறதே இல்லைன்னு கிளம்பிட்டாங்க. ஆமாம், இனி ஜென்மத்துக்கு உங்களை சந்திக்க மாட்டேன்டாங்க.
செந்தாமரை மலரிலும் என் உள்ளத்தாமரையிலும் எழுந்தரில் இருக்கும் தாமரை அரும்பு போன்ற நகிலை உடைய பாலாம்பிகையின் அழகு சேர்ந்த கருணை அம்மை கண் தாமரைங்கிறார். அழகான மந்திரம். கருணை வழியாகிய தாமரையும், அடுத்தது திருமுக தாமரையும், திருக்கரம் எதுங்கிறாரு, தாமரைங்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அபிராமியையே ஏதா பார்த்தான் சாமி கும்பிட்டு. அடுத்த மந்திரத்தில் அபிராமியை அப்படியே தாமரையாகவே பார்க்கிறார். அரிய மந்திரம். இந்த போது அரிய மந்திரங்கள் நிறைய திருமுறையில் இருக்குது. அபிராமி பட்டரிடத்திலும் இது போல ஒரு மந்திரத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் தாமரை, முகம் தாமரை, கைகள் தாமரை, அடுத்தது திருவடி கமலமாகிய திருவடி தாமரை, அதுதான் எனக்கு பற்றுங்கிறார். சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனையே மலரோட ஒப்பிடுகிறார்கள் என்று கேட்டா, மலர்ல தேன் இருக்குது. இப்பதானே சொன்னார் ஆனந்தவல்லினார்ல, அந்த அம்மை தான் நமக்கு மகிழ்ச்சியை தர முடியும். மகிழ்ச்சியை தேடிதான்க எல்லா உயிர்களும் ஓடுகிறது. ஆனா நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி சாமிகிட்ட இருந்த மாரியம்மன் இடத்துல இருந்து தான் வரணும். எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்குது. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை அங்க வரும்போது வர்ற சந்தோஷம் மாதிரி வேற இருக்கிறது இல்லையா, வேற மகிழ்ச்சிகள் நமக்கு கிடைக்கிறது இல்லையா. இப்போ எதெல்லாமோ நம்ம செய்து செய்து மகிழ்ச்சி அடைந்து விடலான்னு பார்க்கிறோம். எங்க ஆசிரியர் சொல்வார், என்னுடைய தமிழாசிரியர், அதாவது எல்லோருக்கும் எல்லாமே செய்ய, ஆனா சாமியை தவிர யாரையும் திருப்திப்படுத்தலான்னு மட்டும் கனவு கூட கன்றாதான் அடிக்கடி சொல்லுவார். யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய், எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணிக்க, ஆனா என்ன முடிவுக்கு மட்டும் வந்துடாத, இறைவனை தவிர யாரையும் நீ திருப்திப்படுத்த முடியாது. அதே அவரே சொல்லுவார், உனக்கே 100 ஏக்கர் தோப்பு இருக்கிறதா வச்சுக்க, 2 பையன் 51 ஏக்கரை ஒரு பையனுக்கு எழுதி வை, 49 ஏக்கரை இன்னொரு பையனுக்கு எழுதி வை, உன்னை ஜெயிலில் போடலன்னா பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அனுபவம் சொல்லட்டா, நிறைய பொருள் எடுப்பவர்களுடைய பெற்றோர்களை விட பொருளே இல்லாதவருடைய பெற்றோர் தான் பாதுகாப்பா இருக்காங்க. என்னுடைய அனுபவம், சந்தோஷமா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வகையில. ஆமா, இவனை பொருள் இருக்கிற பெற்றோராக இருந்தால் வெளியே இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எங்க போற எங்க வார கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. என் மகன் என்கிட்ட சொன்னான், நான் திருநெல்வேலி போறேன்னு, அங்கெல்லாம் மழை பெய்ய தான் போகாதீங்கன்னு. அதுக்காக திருவிழா தேதியை மாற்றி வைப்பாங்க. நான் போய் தான் ஆகணும். நான் போட்ட என்னுடைய கோட்டை, எனது 2 பேரும் கோட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? ஒன்று நான் இந்தியாவில் இருந்து சொன்ன, நீ இருந்தியா, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன், உனக்கு அது பிடிச்சிருக்கு நீ செய்கிற. நீங்கள் இதே நீங்கள் ஒரு தொழிலாளி குடும்பமாக இருந்தேன்னா மகிழ்ச்சியை, டீச்சர் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் எங்களுக்கெல்லாம் வள்ளலார் நெறிய சொல்லி தந்தவர். கடைசி வரைக்கும் மகனும் அவரும் சேர முடியாமல் போச்சு. அவர் இறைவனடி சேர்ந்தவர் தான் மகனே அவர் சொத்துக்களை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு வந்தார். அதனால ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, என்னது நமக்கு மகிழ்ச்சியை யார் தான் தர முடியும்? அதனால தான் இறைவன் தாமரை. தாமரையில் தேன் இருக்கிறது, வண்டுகள் அனுபவிப்பது போல மாரியம்மன் நமக்கு மகிழ்ச்சியை தர, அதை அனுபவிக்கிறதுக்காக நாம் வந்திருக்கோம். இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாம் இதை விட்டால் வேற எந்த வேலை இருந்தாலும் செய்ய மாட்டோம். இப்போ நானும் சிவகுமாரும் எங்கேருந்து வர்றோம்? பூலாங்கடர்லேருந்து வர்றோம். பூலாங்கடரில் இந்த ஒரு யோகா மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியது இருந்தது, அதுக்கு போயிட்டு அங்கேருந்து வர்றோம். நான் 4 மணிக்கு ஆட்டோவில் டவுனுக்குள்ளே வந்தவர். ஆனால் எங்கே இருக்கிறதுக்கு பறக்கிறோம், அங்கே ஏகப்பட்ட வேலை எல்லாம் போட்டு வந்துட்டோம். மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஏனென்றால் நமக்கு இதுதான் என்னது மகிழ்ச்சியா. அதைத்தான் தாமரையோடு ஒப்பிட்டதற்கு காரணம், தாமரையினுடைய நிறம், தாமரையினுடைய மனம். தாமரை மலர்களில் ரொம்ப சுத்தமானது எது? தாமரை. நம்முடைய தாமரை மலர்களுடைய சுத்தம். அதனால தான் நம்ம சரஸ்வதி அதில் இருக்கிறதா சொல்கிறோம், மகாலட்சுமி இருக்கிறதா சொல்கிறோம், பிரம்மன் இருக்கிறதா சொல்கிறோம். எல்லாரும் மலரில் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் மலரே சாமியாக இருக்கிறத சொன்னது யாரு? இந்த மந்திரத்துக்கு ஒரு விளக்கம் நம்ம இன்னைக்கு தான் முதல்ல சொல்லியிருக்கிறோம். மலரே எதா இருக்குது? எல்லாரும் மலரில் இருந்தாங்கங்க. ஆனால் அபிராமி எப்படி? மலரே சாமியாக இருக்குது, மலரே சாமியாக இருக்கிறது என்று சொன்னோம். அதாவது தெய்வங்களுக்கும் மலர்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால தான் சைவத்தில் மலர் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. புண்ணியம் செய்வார்க்கு திருமூலர் சொல்றார், நீ புண்ணியம் செஞ்சவனா இருந்தா உனக்கு பூவும் தண்ணியும் கிடைக்கும் அப்படின்னா.
யாருக்கு பூ வைக்க? இறைவனுக்கு பூ வைப்பதற்கு மலர் கிடைக்கும். காவிரி ஆறு எதனால சார் வந்தது? காவிரி ஆறை வர சொன்னது யாரு? ரிவர்ஸ்ல போங்க, இன்னும் போங்க. காவிரி ஆறு வருவதற்கு காரணமா இருந்தது யாரு? அவர் காவிரி ஆறை எதுக்கு கொண்டு வந்தாருன்னு பார்த்தால், அப்போ அந்த சிவபூஜைக்கு தண்ணீர் இல்லை, அதுக்கு வேண்டும் போதுதான் எது வருகிறது. அதுல இந்திரன் வரலாறு, நிறைய வரலாறுகள் சேர்ந்திருக்குது. விநாயகர், அகத்தியெல்லாம் சேர்ந்திருக்குது. எனவே மலர் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம கோயிலுக்கு இப்ப நம்ம பக்தர்கள்லாம் வரும்போது கையில் எதோட வர்றாங்க? மலரோட வர்றது. அதனால இன்னும் சொல்ல போனா நம்முடைய சாமி கையில மலர் வச்சிருக்கிறத பார்க்கிறது ரொம்ப புண்ணியங்கிறாங்க. இறைவனுடைய கையில மலர் இருந்ததுன்னா அது ரொம்ப புனிதம்ங்கிறார், ரொம்ப புனிதம்ங்கிறார். அதனாலதான் சாமியே எதுன்ட்டாரு, சாமி மலரே வைக்க வேண்டாம்ப்பா, மலரே சாமி, மாரியம்மனே மலர் தான்ட்டார். இன்னைக்கு மாரியம்மன் ஃபுல்லா மலர்மயமாக தான் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கையில என்ன வச்சிருப்பாரு? தாமரை வச்சிருப்பாரு. திருச்செந்தூர் முருகன் அவங்க அப்பாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவ்வாறு பூஜை பண்ணி கொண்டு இருக்கும்போது தேவர்கள் முருகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரை? முருகனை. அப்போ கையில் எடுத்த மலரோட திரும்புறாரு. அந்த கோலம் தான் எங்க திருச்செந்தூர். கையில் எடுத்த மலரோட திரும்புறாரு. எனவே தெய்வங்கள், மலர்கள் இதெல்லாம் தொடர்புடையது. இதை அவ்வளவு அழகாக சொன்னார் யாரு? அபிராமி பட்டர் சொல்வதை நாம பார்க்கிறோம். 59வது மந்திரம் பார்க்கிறோம். தஞ்சம் பிரிதில்லை பிரிதில்லை ஈதல்லது என்று அழகான மந்திரம். உன்னை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, கதி இல்லை. உன்னை விட்டால் எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை என்று சொல்லுகிறார். இப்பதான் திருவாசகத்தில் படித்தோம். உன்னை விட வேற பெரிய தலைவர் இருந்தா நீயே சொல்லு, சொல்லாயின்னு கேட்கிறார் மாணிக்கவாசகர். திருச்சதகத்தில் மாணிக்கவாசகர் கேட்கிறார், உன்னை விட பெரிய தலைவர் இருந்தா நான் உன்னை விட்டுட்டு அங்க போயிடும், அது யாருன்னு மட்டும் நீயே சொல்லிருன்னு கேட்கிறார். என்ன பொருள்? உன்னை விட்டால் பெரிய தலைவர் இல்லை என்பது பொருள். அதுதான் தஞ்சம் பெரிது இல்லை ஈதல்லது என்று. மாரியம்மனை விட்டால் நம்மை காப்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு நாம வழிபாடு செய்யணும். அதாவது அந்த அருணகிரியாருடைய பாடல்கள் எல்லாம் வரும், முருகனை அன்றி வேறு தெய்வம் இல்லைன்னு வராது. ஒரு தெய்வத்தை பிடித்தா அதுல உறுதியா இருக்கணும். இப்படி சிவனை வேற கும்பிடுறீங்க சேர்க்க கூடாது, சிவன் தான் மாரியம்மன். அப்புறம் முருகனையும் கும்பிடுறீங்கன்னா முருகன் தான் மாரியம்மன் அப்படின்னு சைவத்தில் சொல்லியிருக்கு. மாரியம்மன் அம்பாள், அம்பாள் சிவன், முருகன், விநாயகர் 4 பேர் யாரு தான்? ஒன்றுதான், சிவன் தான் சொல்லியிருக்கிறது. தஞ்சம் பெரிதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே தவநெறி. என்ன நெறி வருது? தவம். எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் போதும் உன்னையன்றி எனக்கு வேறு ஒரு தெய்வம் இல்லை என்று என்ன செய்யணும்? அந்த உறுதியான ஒரு தன்மை அதுல இருக்கணும். அந்த உறுதியான தன்மை இருக்கணும். திருநாவுக்கரசர் கைலை காட்சி பார்க்கறதுக்கு போறாரு. இப்பதான் நடந்தது, ஆடி மாசத்துல தான் கைலை காட்சி. கைலை காட்சி காண்பதற்காக எங்க போறாரு? கைலை மலைக்கு கைலை காட்சி காண்பதற்காக போகிறார். அவ்வாறு போகும்போது அங்க இறைவனே ஒரு அடியார் வேடத்துல கைலை காட்சி நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது நாமளா இருந்தா என்ன செய்வோம்? சரி விடுங்க, பரவாயில்ல, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஆளும் நாயகன் கையிலே இருக்கை கண்டல்லால் மாளுமி ஊடல் கொண்டு வீடே. என்ன சொன்னார் தெரியுமா? கைலாய காட்சியை பார்க்காம நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன். எதற்காக என்றால் அவர் சிவனை அன்றி வேறு தெய்வத்தை வணங்குவதில்லைங்கிறதுல உறுதியாக இருந்தார். தஞ்சம் விரிதில்லை என்று அந்த நம்பிக்கை உறுதி. இதே இடத்துல நான் இந்த நம்பிக்கை உறுதி பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன். எங்க ஆசிரியர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இதே இடத்துல சொல்லி, நம்பிக்கைங்கிறது எப்படி இருக்கணும்? அதாவது ஒரு கிராமத்தில் மழையே இல்லை. இப்போவும் கிராமங்கள்ல அந்த நடைமுறை இருக்கிறது. மழை இல்லைன்னா அரச மரத்துக்கு கல்யாணம் பண்றது, வேப்ப மரத்துக்கு கல்யாணம் பண்றது, நிறைய நடைமுறைகள், கிராம நம்பிக்கைகள் இருக்கு. அதுல ஒரு நம்பிக்கை என்னதுன்னா, கிராமத்தையே காலி பண்ணி வெளியே போயிடுறது. மழை வந்தா எங்க வர்றது? இது ஒரு வகையான ஸ்ட்ரைக். யாருக்கிட்ட? நீ படைத்த இந்த ஊர் வாழ்றதுக்கு தகுதியில் நாங்கள் வெளியே போறோம், தகுதினா நீ மழையை காட்டு வர்றோம், இப்படி கிளம்பிடுறது. டிவியில் காட்டினாங்க 2 வருஷத்துக்கு முந்தி. ஊரே காலி பண்ணி வண்டி கட்டி கிளம்பிட்டாங்க. ஊரெல்லாம் போட்டு அப்படி போயிடுறாங்க. அப்படியே அந்த ஊர் நாட்டாம சொல்றாரு, இந்த மாதிரி மழை இல்லாதனால ஊரை காலி பண்ணி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? வெளியே கிளம்புறோம். எது வந்தாதான் வருவோம்? மழை வந்தாதான் வருவோம் அப்படின்னு ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க.
வெளியே போய் வனதேவதை வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு எல்லாம் செஞ்சாங்க. மழை வந்துச்சு. மழை வந்த உடனே நாட்டாம எல்லாரும் ஊருக்கு போகலாம் அப்படின்னாரு. நாட்டாம கையிலேயே கொடை கிடையாது, அவரே சும்மா அடிச்சு விட்டது தான். அவருக்கே என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. ஒரு குழந்தை கொடையை எடுத்துட்டு புறப்பட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, மழை வரும்னு உனக்கு எப்படி? நாட்டாம என்ன சொன்னார்? மழை வந்தால் தானே வீட்டுக்கு போகணும்னு சொன்னார். அப்போ கொடை வேணுமில்ல, அதை எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லிச்சு அந்த குழந்தை. அந்த நம்பிக்கையில் தான் எது வந்தது பாரு எங்கள் ஆசிரியர். மழை வந்தது அந்த குழந்தையின் நம்பிக்கையினால தான் பாரு. நம்பிக்கை. ஒரு தெய்வத்தை எடுத்தால் அந்த தெய்வத்தை என்ன செய்யணும்? முழுசா நம்பணும். அதாவது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருநாவுக்கரசர் சொல்றார் பாருங்க, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இதே பழையாறை வடதளின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல சிவபெருமானை வணங்குவதற்காக திருநாவுக்கரசர் போறார். வடிவேல் படத்துல கிணத்தை காணும்னு சொன்ன மாதிரி அங்க எதை காணல? கோயிலே காணலங்க. உண்மையான வரலாறு, கோயிலை காணல. கோயில் என்னாச்சுதுன்னா பள்ளத்தில் இருந்தது. சமணர்கள் மணலை போட்டு எதை மூடிட்டாங்க? கோயிலை மூடிட்டாங்க. இவர் போய் கோயிலை கிணத்தை தேடின மாதிரி கோயிலை தேடினாரு. தேடும்போது கோயில் கிடைக்கல, யாருக்கும் தெரியலை. ஏன்னா நாட்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஓடிச்சு, யாருக்கும் தெரியலை. இவர் என்ன செய்தார்னா துண்டை விரிச்சு உட்கார்ந்துட்டார். என்ன சொன்னாரு? வண்ணங்கண்டு நான் உம்மை வணங்கியன்றி போகேன் என்று எண்ண முடிக்கு வாகி சார். சாப்பிடுங்க சாமின்ட்டு ஒருத்தர் வந்தா இருந்தார், அமுது செய்யாது உண்ணாவிரதம். உண்ணாவிரதத்தை முதல்ல தொடங்கினது யாருன்னு கேட்டா காந்தியடிகள்ங்கிறான் நம்மாடு. முதல்ல தொடங்கினது யாரு? திருநாவுக்கரசர். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 1300 வருஷத்துக்கு முன்பு உண்ணாவிரதம் இருந்தார். நான் யாரை பார்க்காமல் போக மாட்டேன், பழையாறை வடதளி சிவனை பார்க்காமல் போக மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். சாமி பார்த்தார், இது பெரிய ஆபத்தா தெரியுது. இறைவன் மன்னனுடைய கனவுல போய் இந்த இடத்துல தான் நான் இருக்கேன், மன்னனுக்கே கோயில் இருந்தது தெரியல. அப்போனா எத்தனை வருஷம் ஓடி இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல நான் இருக்கிறேன், நீங்கள் இந்த மணலெல்லாம் அகற்றி என்னை யாருக்கு காட்டுங்க. அது பிறகுதான் மன்னனுக்கு அங்கே என்ன இருந்தது தெரியுது, கோயில் இருந்தது தெரியும். அதனால் எதில் உறுதியாக இருக்கணும்? நம்மை எது காப்பாற்றும்? மாரியம்மனுடைய காவல் நமக்கு உண்டு, நம்மை காப்பாற்றும். இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். ஒரு மருத்துவர்னா அவரை உறுதியாக நம்பணும், ஒரு ஆசிரியர்னா அவரை உறுதியாக நம்பணும், ஒரு டிரைவர்னா அவரை உறுதியாக நம்பணும். வாழ்க்கை முழுவதும் எதில் தான் இருக்குது? நம்பிக்கையில் தான் இருக்குது. வாழ்க்கை முழுவதும் நம்பிக்கையில் தான் இருக்குது. அதான் தஞ்சம் விருது இல்லைன்ட்டார். உன்னை விட்டால் எனக்கு ஆளே இல்லைன்ட்டார். ஈது அல்லது என்று உன்னை தவிர யாருமே தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். நான் அப்படி நினைக்கணும், நான் அப்படி நினைக்கலங்கிறாரு. அப்படி பொருள் இல்லை, அவர் நினைச்சார். யாரை சொல்றாரு? நமக்கு வேவரிங் மைண்டுமாங்க இங்கிலீஷில். வேவரிங் மைண்டுனா அந்த சாமியை கும்பிட்டா, வைணவத்தில் சொல்லுவாங்க எத்தை தின்றால் பித்தம் தெளியும். அந்த சாமியை கும்பிட்டா சரியாயிருமா, இந்த சாமியை கும்பிட்டா சரியாயிருமா, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அது ஒரு வேவரிங். அதில் அந்த வேவரிங் என்ன செய்யணும்? தவிர்க்கணும். ஒன்றை எடுத்தால் அதில் உறுதியாக இருக்கணும், ஒன்றை எடுத்தால் அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதை தான் சொன்னார். நான் பயிற்சி பண்ணாமல் விட்டுட்டேன்னு நம்மள சொன்னார். நீள் சிலையும் அம்பும் இக்கு அலற. இக்குங்கிற சொல் வருது பார்த்தீங்களா, இடையில வருது, கவனிச்சிங்களா? அஞ்சு அம்பும் இக்கு, கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? இக்குன்னா கரும்புன்னு அர்த்தம், புது வார்த்தை. இக்குன்னா கரும்பு. இந்த முத்தை தெரு பத்தி திருநகை இருக்குதுல்ல, அதுல இக்குங்கிற வார்த்தை இருக்கு. இக்குன்னா கரும்பு. இடைக்காட்டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாடம் நடத்துகிற முறையே வேற. இடைக்காட்டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஊர் பேர் இடைக்காட்டூர்ல. இடை இக்கு ஆட்டூர். என்ன பொருள்? இடையில கரும்பு ஆற்ற ஊர்னு அர்த்தம். இடைக்காட்டூருங்கிறதுக்கு என்ன பொருள்? இடை இக்கு ஆட்டூர், இடையில் கரும்பு ஆற்ற ஊர். இப்போ அந்த ஊர்ல கரும்பு ஆட்டுறாங்க. நான் மதுரையில் படிக்கும்போது அந்த ஊர்ல ஒரு NSS கேம்ப் போட்டிருந்தோம். ஊர் சுத்தி என்னது தான்? கரும்பு தான். மானாமதுரை பக்கத்தில் இருக்கு இடைக்காட்டூர். அதை இக்கு என்றால் கரும்பு என்று பொருள். அம்மை என்னெல்லாம் வச்சிருக்குன்னு ஒரு பட்டியல் சொல்றார். அரியாரினும் பஞ்சஞ்சும் வெள்ளடியார் அடியார் பெற்ற பாலரையே, அது சொல்றாரு. அழகான வரி. இப்ப நாம இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறோம். நம்ம சமயத்துறையில இயமம் நியமம்னு நிறைய வரையறுத்திருக்கிறாங்க. உறுதியா நாம எல்லாரும் இந்த ஏம நியமங்களெல்லாம் சரியா பின்பற்றினோன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம ஒரு டயலாக் கொண்டு வச்சிருக்கோம் சாமி முன்னால கடைசியில, அறிந்தும் அறியாமலும். எத்தனை வயசுல? 80 வயசுல கூட சொல்றோம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை. ஆனா உளவியல்ல என்ன சொல்றான்னா அறிந்து அறியாமலாம் 15 வயசு வரைக்கும் தான். அதுக்கு ஒரு எந்த டயலாக் பேசக்கூடாது.
ஆனால் எப்போ வரைக்கும் சொல்கிறோம்? அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அறிந்தும் அறியாமலும் செய்கிறது தானே, ஏடிஎம்மில் எவ்வளோ நாளாக பணம் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 5 வருஷமானார். என்னைக்காவது ஒரு 500 நோட்டை தவற விட்டுருக்கீங்களான்னு கேட்டேன். அங்கெல்லாம் கரெக்டாக நோட்டை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஆனால் இந்த நியமத்தை மட்டும் என்ன செய்துடுறீங்க? முடியாது. பட்டர் நம்மளை காப்பாற்றுறார். நாங்கள்லாம் குழந்தைகள் மாதிரி தப்பு செய்வோம், நீங்கள் அடிக்கக்கூடாதுங்கிறார். இன்னைக்கு தெரிஞ்சிடுங்க, மாரியம்மன் இடத்தில் நமக்காக யார் விண்ணப்பம் வைக்கிறார்? அபிராமி பட்டர் விண்ணப்பம் வைக்கிறார். படிச்சு பாருங்க. அறியாரெனினும் வஞ்சஞ்சு மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. என்ன பொருள் சொல்றாரு தெரியுமா? மென்மையான அடிகளை உடைய தாய்மார் தாம் பெற்ற பிள்ளைகள் அறியாமையை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். பொருள் என்னன்னா, அறியாமல் செய்த பிழைக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. நாங்கள் எல்லாம் எதில் இருக்கோம்? அறியாமையில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வேண்டணும். கோயிலுக்கு வர்றோம். நம்ம ரொம்ப நாளாக இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோம். நம்ம சிவசண்முக சார் இதை தொடங்கிய காலத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே வந்தோம்னா சாமிக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சொல்லியிருக்கிறோம். பல தடவை சொல்லியிருக்கிறோம். வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. ஓ, ரொம்ப நன்றி. நல்லா சிறப்பாக செய்து கொடுத்தீங்க. சிவாய நம்ம. குருவே போச்சு, குருவே போச்சு. சிவாய நம்ம, சிவாய நம்ம. இன்னும் திரும்பவும் வருது, செய்து கொடுங்க. கான்டாக்ட் செய்து கொடுங்க. சரியா? சரி. ஏற்கனவே செஞ்ச ஒர்க்கு நல்லா சுத்தமாக நல்லா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. சரி. என்ன சொல்லுகிறார்? அறியாமையில் நாம எல்லோருமே அறியாமல் எதையோ, அதனால தான் நம்முடைய வேள்வி செய்கிற இடத்துல கூட அந்த வேள்வி முடிக்கும் போது ஒரு மன்னிப்பை மந்திரம் ஒன்று உண்டு. நம்ம குமரலிங்கையா வேள்வி கவனிச்சு பாருங்க. நாங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் செய்த பிழைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பிழை பொறுத்தல் மந்திரம் உண்டு. ஏன் பட்டினத்தார் பாட்டு சொல்லுங்க. கல்லாப்பிழையும், இந்த பட்டினத்தார் பாட்டு தான் நமக்கு கடைசியில் கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகின் எல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் துடியாப்பிழையும் எல்லா பிழையும். கடைசியில் என்ன பிழை போட்டாரு? பட்டினத்தாரே பிழைக்கு லிஸ்ட் போடுறாருன்னா நம்ம கிட்ட நீங்க செய்த தப்பு எவ்வளவுன்னு ஒரு லிஸ்ட் கேட்டோம்னா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பில்லை விட நீண்டு போயிடும். உண்டா இல்லையா? பட்டினத்தார் சொல்றார், நான் படிக்கலை பொறுத்துக்கிடுங்க, நான் உங்களை நினைக்கலை பொறுத்துக்கிடுங்க, கல்லாப்பிழையும் நான் மனம் உறுதலை பொறுத்துக்கிடுங்க, உங்க மந்திரத்தை சொல்லலை பொறுத்துக்கிடுங்க, கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துரியின் இல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நீ அஞ்செழுத்து சொல்லாப்பிழையும் கையெடுத்து கும்பிடலை மன்னிச்சிடுங்க எல்லா பிழையும். கடைசி என்ன சொன்னாரு? இதுல விடுபட்டது இன்க்ளூடிங் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கிடுங்க என்று கேட்கிறேன். அதனாலதான் நம்ம கோயிலுக்கு எப்போ வந்தாலும் என்ன கேட்கணும்? நான் அறியாமல் செய்த தவறுகளை அறியாமல்லாம் சொல்லக்கூடாது. நான் தெரிந்து செய்த தவறுகளை மன்னிச்சுக்கிடுங்க. தெரியாமல்லாம் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சொல்லுவோம், 8ஆம் பையன் சரி பரவாயில்ல சின்ன பையன் கவனமாரு. 10ஆம் பையனுக்கு என்ன சொல்கிறோம்? தம்பி நீ பெரிய பையனாட்டா கவனமாரு. +1 சின்ன பையன் சொல்லுவோமா? இனி நீ சொல்லக்கூடாது, இனி காலேஜுக்கு போக போகிற, நீ நான் சின்ன பையன்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த அறியாமல் செய்கிற பிழை தெரியாமல் செய்கிற பிழையெல்லாம் சொல்லக்கூடாது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும். டிபார்ட்மெண்ட்டில் இப்போ டீச்சர் இருக்கும்போது இருக்கணும் பெர்மிஷன் வாங்கணும். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, ஏன்னா அரசு ஊழியர் போகணும், NOC வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் வாங்காமல் போயிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நோட்டீஸ் விட்டுட்டாங்க, நீங்கள் எப்படி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்காமல் வெளிநாட்டுக்கு போகலாம். கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியாமா? இது பெரிய என்கொயரி ஆகி முதலமைச்சர் வரைக்கும் போயிடும். தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், என் சிற்றறிவுக்கு இது தெரியாமல் போய்விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் எழுதினா மட்டும் தப்பிக்கலாம். நாங்கள் எழுதினாங்க. அவர் சம்பளம் 1.5 லட்சம் ரூபா, பெரிய கோடீஸ்வரர் அந்த டீச்சர். ஆனால் என்ன எழுதினாங்க? எனக்கு இது தெரியாது, என் சிற்றறிவுக்கு எட்டாமல் போய்விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், அறியாமல் செய்து விட்டேன் எழுதி கொடுத்த பிறகு விட்டுட்டாங்க. இனி கவனமாக இருங்கன்னு விட்டுட்டாங்க. அதனால் பிழை, ஆனால் உண்மை கிடையாதுல்ல, அது உண்மை கிடையாதுல்ல, அது உண்மை கிடையாதுல்ல. அதனால் இந்த பிழை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கணுமே தவிர, பிழையை செய்துவிட்டு பொறுத்துக்கொள்ளுங்கள் என்ன செய்யக்கூடாது. ரோட்டில் போகிறீங்க, டிரைவர் பஸ் டிரைவர் உங்கள் மேலே இடித்து ஒரு கையில் ஸ்டிச்சு தையல் போடுற அளவுக்கு கையில் காயமாயிட்டு, சாரி சார் போயிட்டு வரேன் அப்படின்னா விட்டுருவீங்களா நீங்கள்? உடனே டிரைவர் அங்கேருந்து கையை காட்டி சாரி சார் ஐம் சாரி, கை எடுக்க வேண்டியது வந்தாலும் வரும், பரவாயில்ல பார்த்துக்க கவனமாக இருந்துட்டு போனான்னா எப்படி இருக்கும்? அதுக்கு அவன் வண்டியை என்ன செய்யணும், கவனமாக ஓட்டணும். இது புது செய்தி அல்ல. கோயிலில் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல
நான் தெரிந்து செய்த பிழைகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். 1. 2, என்னை இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வச்சிருக்கிறீங்க, நன்றி, அது சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு ஒருத்தர் கேட்டார், நல்லா வச்சிருந்தா தானே சொல்றது. அவர் கேட்குறாரு, நல்லா வச்சிருந்தா தானே சொல்றது. நான் கேட்டேன், நல்லா வைக்கிறதுனா என்னதுன்னு கேட்டேன். எனக்கு சொந்தமாக பெரிய வீடுகள் இல்லை, கார் கிடையாது, கொஞ்சம் தான் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கால்கை நல்லா இருக்கவில்லை, அதுக்கே நன்றி சொல்லு. நடக்க முடிந்தவன் யாராய் பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும்? நடக்க முடியாதவனை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். உண்டா இல்லையா? சாமி கால்கை நல்லா வச்சிருக்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில அதிர்ச்சியான செய்திகள், அதில் ஒரு செய்தி சொல்கிறேன். பேராசிரியர் இந்திரசித்துன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்னுடைய எம்ஃபில் கைடு, என் ஃப்ரெண்ட். அவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னா அவர் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முந்தைய ஃப்ரெண்டு, சேலத்தில் இருக்கும்போதே ஃப்ரெண்டு. தமிழ் சொற்பொழிக்கு போகும்போது நாங்கள் வெளியே சந்திச்சுக்கிடுவோம். அவர் எங்களையெல்லாம் இந்த துறையில் தமிழ் துறையில் வளர்க்குறதுக்கு ரொம்ப போராடினார். நம்ம ஊரில் தமிழ் துறையில் வளர்க்குறதுக்கு போராடினதில் அவர் முக்கியமான ஆள். இந்த இவருடைய மண்டபம் இருக்கு பாருங்க, உடுமலை நாராயணகவி மண்டபம் வருவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணம். முதலமைச்சர் வரைக்கும் கடிதம் எழுது. அவர் சொல்லுவார், ஜெய்சிங், சொந்தமாக நம்ம பல்கலைக்கழகம் அமைக்கிறோம், சொந்தமாக நம்ம காலேஜ் கட்டுறோம், சொந்தமாக ஹாஸ்பிட்டல் எப்படிம்பாரு. கடைசியில் அவர் கடைசியில் சொன்னது, அவருக்கு கால் எடுத்துட்டாங்க சுகரில். கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வாழ்க்கையில் பல போராட்டங்களில் நிமிர்ந்து நிற்க விரும்பினேன், நிமிர்ந்து நின்று சாதனை செய்ய விரும்பினேன், இன்று நான் நிற்பதே சாதனை ஆகிவிட்டது. அவர் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு 2 பேர் பிடிக்க வேண்டியதாகிட்டு கடைசியில். ஏன்னா அந்த மரக்கால் தான் மாட்டியிருந்தார். இப்போது நான் எழுந்து நிற்பதே ஏதாகிவிட்டது. சாதனை செய்ய கற்பனை செய்து இன்று நான் எழுந்து நிற்பதே சாதனை ஆகிவிட்டது அப்படின்னா. என்னுடைய வாழ்க்கையில் என்னை பாதித்த செய்திகளில் அது ஒரு முக்கியமான செய்தி. அதனால மாரியம்மன் நம்மளை நல்ல தெம்பா வெள்ளிக்கிழமை தோறும் நம்மளை வர வச்சிருக்கிறது இல்லை. அதுக்கே என்ன சொல்லணும்? பசி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நம்ம கூழ் வாங்கி குடிச்சுக்கிடலாம், பொங்கல் வாங்கி சாப்பிட்டுக்கிடலாம். மாரியம்மன் நம்மளை பசியோடு அனுப்பாது. அதுக்கு நன்றி சொல்லணும். நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் பஞ்செஞ்சும் மெல்லடியார் அடியார் வெற்ற பார். இந்த மந்திரத்தோடு நம்ம நிறைவு பண்ணுறோம். என்ன சொல்ல சொன்னோம்? மன்னிப்பு கேட்க சொன்னோம், நன்றி சொல்ல சொன்னோம். இன்னொன்று முக்கியமானது, எல்லா உயிர்களும் நல்லா இருக்கட்டுன்னு வள்ளலார் சொன்னதை வேண்டும். என்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த விண்ணப்பத்தை விடக்கூடாது. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கட்டு அப்படின்னு வேண்டும். ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு வந்தார், சாமிக்கு முன்னால் நின்று இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னாரு. சிவாச்சாரியார் அசந்துட்டார். அவன் தேவைக்கு வழிபாடு செய்கிறான், இவன் உலகத்துக்கு வழிபாடு செய்கிறான் அப்படின்னு அவனுக்கு நிறைய பிரசாதமெல்லாம் கொடுத்து அவனை பாராட்டினார். அவன் சொன்னான், என் பேரே உலகம் தான் அப்படின்னா. என் பேர் உலகநாதன், உலகம்னு கூப்பிடுவான். அவன் யாருக்கு தான் வழிபாடு செய்கிறான்? அதான். அதனால தான் நம்ம இந்து தர்மத்தில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்திலே நம்ம மட்டும்தான் லோகா சமஸ்தா. அதில் எல்லா தீவிரவாதியும் இருக்கிறாரு, நல்லவர் இருக்கிறாரு, கெட்டதற்கு சிங்கம் புலி கரடி எல்லாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பிற மக்களுக்கு சர்வே ஜனா சுகினோ பவந்து. நம்ம இதில் தான் இந்த வழிபாடு. வான்முகில் வளாது வைக, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது மக்கள் வாழ்கவா. இந்தியர்கள் வாழ்க, தமிழர்கள் வாழ்க கிடையாது, உயிர்கள் வாழ்க. இதெல்லாம் நம்முடைய தர்மம். அதை இங்கே சொன்னார். தாய் குழந்தையை அடிப்பது இல்லை, அதுபோல் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதைத்தான் வள்ளலார் குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாக்கொள்ளல் உனக்கு இயல்பேன்னு சொன்னார். அதைத்தான் வள்ளலார் குற்றம் புரிதல் அதை சொன்னார். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும்னு வேண்டினார். அதைத்தான் மாணிக்க வாசகர் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றினார். அதைத்தான் மாணிக்க வாசகர் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்ட. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தப்பு செய்தேன்னு உங்கள்கிட்ட தப்பு செய்யலைன்னு உங்கள்கிட்ட சொன்னனா? மாணிக்க வாசகர் சொல்கிறார், நான் செய்த தப்பு ஒரு மலை அளவு. என்னுடைய கேள்வி அதுவல்ல, என்னை மன்னிக்கிறதுனால உனக்கு வந்த லாஸ் என்ன, அதை மட்டும் சொல்லுங்கிறார். யாரு? இதுபோல் நிறைய செய்திகளை நாம் தொடர்ந்து பேசுவோம். குழந்தைகளை பாடுவதற்கு அழைப்போம். முதல்ல தேவாரம் கூட்டு பாடலாக பாடுங்க. தோடுடைய சேவியன் அருநெறிய பாடிடுவாங்களா? அடுத்து கூட்டாயினவாறு பித்தா பிறை சூடி. அப்புறம் அம்பாள் பாடல் தனியாக பாடுறாங்களா? சரி வாங்க பேசிடலாம், வாங்க இந்த மைக் எடுத்து கொடுங்க.